பாகிஸ்தான் தீவிரவாதிங்க பகல்காம்ல நடத்தின பயங்கர தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியன் ஆர்மி இன்னைக்கு அதிகாலை 11:44 மணிக்கு பாகிஸ்தான்ல உள்ள 9 தீவிரவாத குடியிருப்புல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு நம்ம இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த சிந்தூர்ல ஓலை மட்டும் சிவப்பு கலர்ல குங்குமம் இருக்கும். அந்த குங்குமத்துக்கு என்ன அர்த்தம்னா, பகல்காம்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல அந்த தீவிரவாதிகள் ஆண்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்கியிருப்பாங்க. இதுல மொத்தம் 26 பேர் இறந்திருக்காங்க. 25 பேர் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, ஒருத்தர் மட்டும் நேபாள நாட்டை சேர்ந்தவர். இதுல பல பெண்கள் விதவையா இருப்பாங்க. அதனால தான் அந்த ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற பேர்ல சிவப்பு நிற குங்கும குறியீடு இருக்கு. இந்த தாக்குதலை நம்ம இந்திய ராணுவம் இன்னைக்கு அதிகாலையில 1:44 மணிக்கு நடத்தியிருக்காங்க. இதை நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வாங்க. I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. இந்த தாக்குதல்ல நம்ம இந்திய ராணுவம் 9 இடத்துல பாகிஸ்தான்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல உள்ள பகல்வர்பூர் அப்படிங்கிறது தான். இந்த இடம் எங்க இருக்குன்னா, நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல இருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பகல்வர்பூர் இருக்கு. இதுல நம்ம இந்தியன் ஆர்மி விமானம் மூலியமா சென்று அங்கே தாக்குதல் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் தாக்குற அளவுக்கு அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகல்வர்பூர்ல தான் தீவிரவாதிகளுக்கான பயிற்சி பள்ளியே இருக்கு. அதுல தான் அந்த எல்லா தீவிரவாதிகளுமே உருவாகிற பள்ளியே இருக்குது. அதனால தான் நம்ம இந்தியன் ஆர்மி 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த இடத்தை அழிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய ராணுவம் அவங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு, ஜெய்ஹிந்த் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த காணொளியில நம்ம இந்திய ராணுவம் நடத்தின ஆபரேஷன் சிந்தூரை பத்தி இப்போதைக்கு வெளியான தகவலை முழுமையா பார்த்தோம். உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம நம்ம கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க.